இசைமலை பொலிவாணி ஓங்கார நாதமீது மகிழ்ந்திட என்னை வடைத்தாயம்மா இசை நாடகம் எவக்களை தாயம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அனுதின உனை பாட தாயே அம்மா அனுதின உனை பாட அரவணை தாயம்மா அனுதின உனை பாட அரவணை தாயம்மா அன்பு மகள் அன்பு மகள் அன்பு மகள் ஆசிடத்து வளர்த்தாய் அன்பு மகள் ஆசிடத்து வளர்த்தாய் ஓக்காது நாதமீது அன்பு மகள் என்னை ஆசை தந்து வளர்த்தாய் ஓங்கார நாதமீது திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் எனது நிலை உயரட்டும் மரமருளே ஓங்காது நாதமீது 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 திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் எனது நிலை உயரட்டும் வரமருள ஓங்கார நாதமீது 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 காவிய பாடின குயிலினமே ஓவிய பாடின தமிழினமே காவியம் பாடிடும் குயிலினமே ஓவியம் பாடிடும் தமிழினமே காவிய பாடின குயிலினமே ஓவிய பாடின தமிழினமே இசைக்கு மகிழ்ந்திட சிறந்த விளங்கின இசைக்கு மகிழ்ந்திட சிறந்த விளங்கின மரமருள ஓங்கார நாதமீது 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 ஓங்கார நாதமீது வானோங்கி மண்ணோங்கி வள்ளுவர் குரலோங்கி வாழ்வாங்க வாழ வைக்கும் என் தாய்க்குள்ள பெருமக்கள் அனைவர்களுக்கும் கந்த கடம்பா கார்த்திகேயன் சொல்லப்பட்ட ஆறுமுக வேலனுக்கு வீரவேல் கையில் கொடுத்து அசுரர்கள் வேண்டும் என கேட்ட வீரத்தாயின் வெளிவந்து வெற்றி மைந்தர் அனைவர்களுக்கும் கற்க கசடர கற்பவை காட்ட பண்ணியிருக்க அதற்கு தக என்ன வள்ளுவர் நேற்றுள்ளது செய்யவர்களுக்கும் இப்பறந்த உலகில் மலர்ந்த மலர்களாய் காத்திருக்க பெரியவர்களுக்கும் யூடியூப் சேனல் நாடக மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமறந்து நன்றி நன்றிகிறது வணக்கம் 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 பல எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா முருகப்பெருமானை வணங்கி எழுந்து மணி சிறப்பாக தூங்குவோமா ஹலோ 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 செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் சேவல் கூவும்
திருவண்ணாமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்தோம். நாங்கள் 7 பெண் குழந்தைகள் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் காரணத்தினால் எங்கள் 7 பேருக்குமே ஒரே பெயர் நாமம் தெலுங்காய் என்ற பெயர் நாமத்தினை சுட்டி அந்த புறத்தில் நந்தவனங்கள் அமைத்து 1000 காவலர்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வார ஒரு நாள் வெள்ளிக்கிழமையானா நந்தவனம் செல்ல வேண்டும். ஆடிப்பாடி சந்தோஷம் விளையாடணும். அமைதியான இடம், தெய்வ கடாட்சி பொருந்திய இடம், தெய்வாம்சம் நிறைந்த இடம்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா அது மாதிரி அமைதியா இருக்காங்கல்ல. இந்த கூட்டம் இருந்தாலும் அமைதியா இருக்குதுல்ல. கண்டிப்பா இந்த சண்டை சச்சரவுக்கு வேலையே இல்லை. இப்படி தூங்குறவங்களை எழுப்பவே கூடாது. பாவத்திலே பெரிய பாவம் தூங்குறவங்களை தட்டி எழுப்புறது தான் இல்லையா? அதனால அந்த பாவத்தை நம்ம பண்ணவே கூடாது. ஆகையால மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா இட அமைப்புகள் அப்படி இல்லையா? ஆகையால மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசு நிறைய இருக்கு. அதையெல்லாம் கேட்கணுங்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கா? இருக்குமா? கண்டிப்பா இருக்கணும். ஆமா. அப்படிங்கிறதுனால சின்னஞ்சிற வயசு இல்லையா? ஓடி ஆடி விளையாடுற வயசு, பருவ வயசுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க, பயமறியாத வயசுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை பருவம், குழந்தை பருவம். அப்படிங்கிறதுனாலதான் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுனா அது திரும்ப நம்மள கொத்தம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்குல்ல, அதுதான் பயமறியாத வயசுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆகையால குழந்தை பருவம் இல்ல எப்படிங்கிறது சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லலாமா? குழந்தையாவே இருந்தா எந்த விஷப்பாம்பு கூட அடங்கி போகும். ஆமாங்க, கண்டிப்பா. அது கொத்தாது நம்மளே. ஆமா ஆமா. அது விளையாட்டாவே விளையாடும். அப்படியா? சரி, பரவாயில்லையே. சின்ன வயசுல நீங்க விளையாண்டுருக்கீங்களா அப்படி? ஆமாம்மா. ஏ ஆத்தி பொய்யா பேசுறாங்கப்பா. சரி பரவாயில்ல, நல்ல தூய தமிழா பேசுவீங்க. உங்ககிட்ட வாயை கொடுக்க கூடாது. ஆகையால மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறத சொல்லணும்ல. தாராளமா சொல்லலாமா? பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகமோராகுமே மண்மே துள்ளுமான் போலே. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா, அலை போலவே விளையாடுமே சுகமோராகுமே மண்மே துள்ளுமான் போலே. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா.
இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைக்கலைஞர்கள் இல்லையா? ஆகையில இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஏன்னா சீசன் முடிகிற போற நேரத்துல தான் இப்படிப்பட்ட கண்டிப்பா அமைப்புகள் இப்படித்தான் அமையும். ஆமா, ஏன்னா கெடுபடியான தேதியிலலாம் ஆட்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமுங்க. சங்கத்துல பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த வருஷத்துல இருந்து புதுசா அப்படி சொல்லுங்க. அப்படித்தான் அவரு இருக்கணும். அதான் சிறப்பு அமையும். கரண்ட் இழுத்தாச்சு, சம்பளத்திலும் முடிச்சாச்சு. சரி சரி, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதெல்லாம் கேட்கணும். அப்படியா? பரவாயில்ல, எந்த நேரம் என்ன டைம் சொல்லிடுங்க, அதை சரியா பயன்படுத்திக்கலாம் நம்ம. சரியா? ஆகையால இன்னும் மனசுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் இருக்கு. அக்கா தங்கைகள் 6 பேர் இருக்காங்க, என்னோட சேர்ந்து 7 பேருங்க. நந்தவனங்கள் நிறைய நின்று ஆடி பாடி ஓடி விளையாடணும்னு ஆசை அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், இவங்களாம் நாடகம் பாக்குறாங்களோ இல்லையோ, இந்த 7 பேராவது வந்து நின்று நாடகத்தை முழுசா நடத்தி கொடுத்துட்டு போயிடலாமே இல்லையா? ஆகையால நாங்க 7 பேரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு வேலையே இல்லை, 2 பேர் மட்டும்தான் இல்லையா? ஆமா, ஆடி பாடி ஓடி சந்தோஷமா விளையாடணும். பேசிக்கிட்டே நந்தவனம் வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்க நந்தவனத்தையே காணோம்? உள்ள பத்திரமா இருக்கு. இது அரண்மனை நுழைவாயில், அப்படித்தானே? சரி, இந்த நந்தவனத்துல மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் கேட்க எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு இனிமையா இருக்கு. கேட்டீங்களா இல்லையா? மயில்கள் தோகை விரித்து ஆடும்பொழுது பார்க்க அழகா இருக்கு, குயில்கள் கூவி பாடும் பொழுது கேட்க அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு இல்லையா? அதனால மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்குல்ல. அப்படியா? சரி சரி, எப்படிங்கிறத சொல்லணுமா இல்லையா? சொல்லுமா? சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளி, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதை. முத்துமணியே பட்டு தோணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே. செய்தி சொல்லி சேர்ந்தது இந்த செல்லு கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே.
காரியத்துக்கு கேடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆகையால நேரங்காலத்தை சரியா பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒரு வீணாக்காம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சிறப்பா அமையும்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் இருக்கு இல்லையா? இருந்துட்டாலும் பரவாயில்ல, அக்கா தங்கைகள் வருவார்கள் என்று எண்ணி வலிமீதி விழிவைத்து காத்து கொண்டே இருக்கிறேன். வருவார்களா? வந்த பாட்டை காணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்குலாம் வர வர பொறுப்பு அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லைங்க. என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. மூத்த பிள்ளை உனக்கு இருக்கும் பொறுப்பு. ஆமா, எனக்கு அடுத்த இருக்கிற பிள்ளைக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லுங்க. ஆகையால நான் சொல்லி கொடுக்கணும், நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என் டைம் அப்பா அம்மா நம்ம கூட இருப்பாங்களா? அது இல்ல. ஆமா ஆமா. ஆகையால நான் தான் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? வளர வளர அறிவை வளர்த்துக்கணும். எல்லாத்தையும் வளர்த்துக்கணும். என்னத்த இல்லம்மா, அறிவை வளர்க்கணும், உடம்பை வளர்த்துக்கணும். கலைத்தொழில நிறைய வளர்த்துக்கணும் இல்லையா? நிறைய எண்ணங்கள் இருக்கு. சரி, இருந்துட்டாலும் அவர்கள் வரவே எதிர்பார்த்து வலிமீதி வெளிவைத்து காத்து கொண்டே இருக்கிறேன். வரணும், இந்த வந்தவுடன் ஆடி பாடி ஓடி சந்தோஷமா விளையாடணும். அழைத்து பார்க்கலாமா? போலாமா போலாமா. பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, என் இருவிலை நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, ஜம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என்னை தன்னில் இணைத்தவன் இனி ஏனோ தனியே சென்றான், என் இருவிலை நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கரிச காட்டு வெள்ளி என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா.
இப்படியெல்லாம் ஒரு ஆசைகள் இருக்கு இருந்துட்டாலும் இருக்குமா இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே. ஆமா, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சா? சுத்தமா இல்ல. அதானே பாட்டு சவுண்ட் கேக்குது, சத்தம் கேக்குது, அறிவு இருக்குது. இருக்கு நீ கொடுத்த எச்சி பால்ல அதான் இருக்கு பிள்ளை. கண்டிப்பா இருக்கு. அதாவது தொழில் தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாருமே எல்லாம் இருக்கு, சரியா இருப்பாங்க. இருக்கு. ஆமா, சில ஜென்மங்கள் நம்ம என்னதை தான் சொன்னாலும் செவனேட்டு அது பாட்டுக்கு மந்துனே இருக்கும். இருக்கட்டும். ஆகையால அவர்கள் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் அழைத்து பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ,